வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 17ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கணக்கை பார்க்கலாம். பின் வருவனவற்றை கொண்டு 3/3 வரிசை கொண்ட அணி ஏ காண்க. இங்கே 2 இது இருக்கு. 2 அணிகள் நம்ம உருவாக்கணும். அந்த 2 அணியோட வரிசை என்ன இருக்கணும்? 3/3 இருக்கணும். 3/3னா 3 நிறைகள் இருக்கணும், 3 நிரல்கள் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அமைக்கணும். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். வாங்க நம்ம கணக்கை பார்ப்போம். பாருங்க, ஏன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏஐஜே ஈக்குவல் டு மட்டு மாடுலஸ் ஐ மைனஸ் 2ஜே. இப்போ நம்ம அணியை உருவாக்கும். முதல்ல ஏன்ற அணி வரிசை என்ன இருக்கணும்? 3 நிறைகள் 3 நிரல்கள் இருக்கணும். இப்போ பாருங்க, முதல் உறுப்பு A11. A11னா முதல் நிரை முதல் நிரல்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது A12, அதுக்கு அடுத்தது A13. பாருங்க, முதல் நிரை 2வது நிரல், முதல் நிரை 3வது நிரல். பாருங்க, 3 நிரல் தான் வேணும். அதோட நம்ம நிறுத்திட்டோம். அதுக்கு அடுத்தது A21. A21னா 2வது நிரை முதல் நிரல். அதுக்கு அடுத்தது A22. A22னா 2வது நிரை 2வது நிரல். அதுக்கடுத்து A23 2வது நிரை 3வது நிரல். அதுக்கடுத்து பாருங்க A31. 31 அப்படின்னா 3வது நிரை முதல் நிரல். அதுக்கடுத்து A32. 32னா 3வது நிரை 2வது நிரல். அதுக்கடுத்து A33. இப்போ பாருங்க, நமக்கு கரெக்டா வந்துருச்சு. பாருங்க, 1 2 3 3 நிறைகள் இருக்கு. 1 2 3 3 நிரல்கள் இருக்கு. கிடைமட்டமா இருக்கிறது நிறை, செங்குத்தா இருக்கிறது நிரல். சரியா? பாருங்க, நம்ம கரெக்டா இது பண்ணிட்டோம். இப்போ இந்த A11 A12 A13 இது எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சு இதுல பிரதியிடணும். பிரதியிட்டாதான் நமக்கு கணக்கு முடியும். முதல்ல A11 கண்டுபிடிமா. பாருங்க, A11 ஈக்குவல் டு எதுல பிரதியிடணும் பாருங்க, இதுல பிரதியிடணும். ஐயோட மதிப்பு I மைனஸ் 2J மட்டு போட்டுக்கலாம். பாருங்க, ஐயோட மதிப்பு 1 தான், ஜேவோட மதிப்பு 1 தான். 1 1. அப்போ ஐக்கு பதிலா 1 மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா 1 மாடுலஸ் மட்டு. சரியா? மட்டு ஆரம்பிச்சிட்டோம். 1 மைனஸ் ஓ 2 2. இப்போ பாருங்க, 2 வேற வேற குறி கழிப்போம். 2ல 1 கழிச்சா 1 என்ன 1 மைனஸ் 1. இந்த மாடுலஸ் இருக்கு இல்லையா, அந்த மாடுலஸ் மட்டு என்ன செய்யும்னா மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். சரியா? மைனஸ் இருந்துச்சு பிளஸ்ஸா மாறிச்சு. அதான் என்னது, இந்த மாடுலஸோட வேலை. முதல் உறுப்பை கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? A12. A12 கண்டுபிடிமா. பாருங்க, I மைனஸ் 2J. ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 2. பிரதிடுமா. ஐக்கு பதிலா 1 மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, IJ 2 இருக்கு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு மாடுலஸ் இந்த 1 அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். 2 2 4. இப்போ பாருங்க, 2 வேற வேற குறி இல்லையா? அப்ப கழிப்போம். 4ல 1 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்ப மைனஸ் 3. மாடுலஸ் மாடுலஸ் என்ன செய்யும்? மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். அப்போ மைனஸ் 3 இருக்கு, பிளஸ் 3ஆ மாறிடும். அதுக்கு இது கண்டுபிடிக்க போறோம். A13 பாருங்க, அப்ப ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 3. எதுல பிரதியிடணும்? இதுல தான் பிரதியிடணும். மாடுலஸ் ஐக்கு பதிலா 1 மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா 3. சரியா? இப்ப பாருங்க, 1 அப்படியே வந்துடும். மைனஸ் 23 6 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 மைனஸ் வேற வேற குறி கழிச்சா 5. என்ன 5? மைனஸ் 5. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 5. மாடுலஸ் என்ன செய்யும்? மைனஸை பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். முடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து இதை கண்டுபிடிக்க போறோம். A21 பாருங்க, A21னா இதுல ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 1. ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 1 மாத்துமா. பாருங்க, ஐக்கு பதிலா 2 மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஜேக்கு பதிலா என்ன இருக்கு? 1 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் 2 1 2. 2ல 2 கழிச்சா 0. மாடுலஸ் 0க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்னதான்? 0 தான். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன கண்டுபிடிக்க போறோம்? இதை கண்டுபிடிக்க போறோம். A22 கண்டுபிடிக்கலாமா? A22 ஈக்குவல் டு இது இந்த இடத்துல எழுதிக்கிறேன் பாருங்க, அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். AIJ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப்
ஐ மைனஸ் 2j. பாருங்க A22 அப்படின்னா ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 2. பிரதிடுமா மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 2 மைனஸ் இந்த 2 அப்படியே வந்துடும் ஜேக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க 2 தான். ஐக்கு பதிலாக 2 தான், ஜேக்கு பதிலாக 2 தான். இது மாடுலஸ். சரியா? ஈக்குவல் டு மாடுலஸ் 2 அப்படியே வந்துடும் மைனஸ் 2 2 4. பாருங்க வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 2. என்ன 2? மைனஸ் 2. மாடுலஸ் இருக்கு. மாடுலஸ் என்ன செஞ்சிடும்? மைனஸை பிளஸ்ஸா மாற்றி கொடுத்துரும். மைனஸ் 2 மாறிடும், பிளஸ் 2 மாறிடும். அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? இதை கண்டுபிடிக்க போறோம். A23 கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? A23 அப்ப என்ன அர்த்தம்னா ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 3. பிரதிடுமா? இதெல்லாம் பிரதிடுமா? மாடுலஸ் ஐக்கு பதிலா 2 மைனஸ் 2 அப்படியே வந்துடும் ஜேக்கு பதிலா 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 2 அப்படியே வந்துடும் 2 3 6 அப்படியே வந்துடும் 2 வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா 4. என்ன 4? மைனஸ் 4. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4. அப்போ மாடுலஸ் செஞ்சா என்ன மாற்றி கொடுத்துரும்? பிளஸ்ஸா மாற்றி கொடுத்துரும். பிளஸ் 4. சரியா? அதுக்கடுத்து இங்க ஆரம்பிக்க போறோம். A31 கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிமா? A31 அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? ஐயோட மதிப்பு 3, ஜேவோட மதிப்பு 1. இதெல்லாம் பிரதிட போறோம். பிரதிடுமா? பாருங்க ஐ இருக்கு, ஐக்கு பதிலாக 3 மைனஸ் 2 அப்படியே வந்துடும் ஜேக்கு பதிலாக 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துருமா? மைனஸ் 2 2 3ல 2 கழிச்சா 1. என்ன 1? பிளஸ் 1. இப்போ பாருங்க பிளஸுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தா பிளஸ் தான், மைனஸா இருந்தா மட்டும்தான் பிளஸ்ஸா மாற்றி கொடுக்கும். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸாவே தான் வரும். அதான் என்னது? மாடுலஸ். சரியா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது A32 பாருங்க இதை கண்டுபிடிக்க போறோம். A32 பாருங்க ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 2. பிரதிடுமா? அப்போ இந்த இடத்துல 3 மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஜே இருக்கா? ஜேக்கு பதிலா என்ன மாற்ற போறோம்? 2ன்னு மாற்ற போறோம். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துடும் மைனஸ் 2 2 4 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 என்ன வரும்? மைனஸ் 1. மைனஸ் 1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா பிளஸ் 1 மாறிடும். சரியா? லாஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? A33 என்ன அர்த்தம்? ஐக்கு 3 தான், ஜேக்கு 3 தான். பாருங்க ஐ மைனஸ் 2j மாடுலஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக 3 ஃபார்ம் அந்த இதில் இருக்க மைனஸ் 2 அப்படியே வந்துடும் ஜேக்கு பதிலாக 3. இப்போ பாருங்க மாடுலஸ் ஆஃப் 3 அப்படியே வந்துருமா? மைனஸ் 2 3 6 ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணுங்க. வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா என்ன வரும்? 6ல் 3 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதெல்லாம் மைனஸ் 3. இந்த 3க்கு நம்ம மட்டும் எடுத்தோம்னா என்ன மாறும்? பிளஸ் 3 மாறிடும். நம்ம எல்லா உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க சில பேர் இப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. என்ன செய்யணும்னா பாருங்க இதில் கொண்டு போய் அப்படியே பிரதிடணும். பிரதிடலாமா? தேர்ஃபோர் A ஈக்குவல் டு பாருங்க A11 A12 A13 மதிப்பு பாருங்க 1 3 5 1 3 5. நெக்ஸ்ட் பாருங்க A21 A22 A23 எங்க இருக்கு பாருங்க? A21ஓட மதிப்பு 0 2 4. கரெக்டா எடுத்து எழுதணும். 0 2 4. அதுக்கு அடுத்து பாருங்க 31 32 33 எங்க இருக்கு பாருங்க? 31ஓட மதிப்பு 1, 32ஓட மதிப்பு 1, 33ஓட மதிப்பு 3. அப்போ 1 1 3 1 1 3. இதான் என்னது? நமக்கு தேவையான அணி. சரியா? இப்பதான் முதல் இது முடிச்சிருக்கோம். அப்படியே ரெண்டாவது இருக்கு. ரெண்டாவது முடிச்சிருவோம் பாருங்க. ரெண்டாவது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? AIJ ஈக்குவல் டு I பிளஸ் ஜே அடுக்கு 3 பை 3 இருக்கு. எத்தனை வரிசை வேணும்? 3 வேணும் இல்லையா? அப்ப அதை முதல்ல எழுதிடுவோம். A ஈக்குவல் டு முதல் இது A11 A12 A13 முடிஞ்சுதா? பாருங்க 3 நிரல் தான் வேணும். 1 2 3ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? A21 A22 A23. அதுக்கு அடுத்தது A31 A32 A33. இதான் என்னது? நமக்கு தேவையான 3/3 வரிசையுடைய அணி. பாருங்க முதல் நிரை, இரண்டாவது நிரை, மூன்றாவது நிரை 3. முதல் நிரல், இரண்டாவது நிரல், மூன்றாவது நிரல் 3/3 வரிசையுடைய அணி தான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதுக்குள்ள இருக்க அந்த 9 உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க முதல் இது கண்டுபிடிக்க போறோம். என்ன இருக்கு? A11 பாருங்க I பிளஸ் ஜே பை 3 I பிளஸ் ஜே அடுக்கு 3 பை 3. சரியா? இப்போ பாருங்க
ஐயோட மதிப்பு 1, ஜேவோட மதிப்பு 1 + 1 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 1 1 கூட்டினா 2 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3. 2 அடுக்கு 3னா 2 3 தடவை எழுதி பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்குங்க. 2 2 4 4 2 8 8 பை 3. இதான் என்னது முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிப்போமா 1 2 சரியா. A12 A12னா ஐயோட மதிப்பு 1 ஜேவோட மதிப்பு 2 பிரதிடுங்க. I + J ஐயோட மதிப்பு 1 + ஜேவோட மதிப்பு 2 அடுக்கு என்ன இருக்கு 3 இருக்கு பை 3 இருக்கு ஈக்குவல் டு 1 2 கூட்டினா 3 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3 அப்படியே வந்துடும். 3 அடுக்கு 3னா 3 3 தடவை எழுதி பாருங்க. 1 2 3 பெருக்குங்க. 3 9 9 27 பை 3. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 3 9 3 27. அப்ப ஆன்சர் 9 சரியா. இப்ப இதை கண்டுபிடிக்க போறோம். A13 கண்டுபிடிப்போமா. A13னா ஐயோட மதிப்பு 1 ஜேவோட மதிப்பு 3 எங்க பிரதினா I + J அடுக்கு 3 ஐயோட மதிப்பு 1 + ஜேவோட மதிப்பு 3 அடுக்கு 3 பை 3 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 1 3 கூட்டினா 4 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 4 அடுக்கு 3னா 4 3 தடவை எழுதணும். 1 2 3 பெருக்குங்க. நாங்க 16 16 4 64 64 பை 3. 64 3 கொண்டு வகுக்க முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் முதல் இது எல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்ப ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா. A21 A21னா என்ன அர்த்தம். ஐக்கு பதிலா 2 ஜேக்கு பதிலா 3 பாருங்க. I + J ஐக்கு பதிலா 2 + ஜேக்கு பதிலா 1 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 2 1 கூட்டினா 3 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3 அப்படியே வந்துடும். 3 அடுக்கு 3னா எத்தனை 27 ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கோம் சரியா. 3 அடுக்கு 3னா 27 பை 3 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 9 3 27. அப்ப ஆன்சர் என்னது 9. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது A22 கண்டுபிடிப்போமா. A22 அப்ப ஐக்கு பதிலா 2 ஜேக்கு பதிலா 2 பாருங்க. I + J அடுக்கு 3 பை 3 ஐக்கு பதிலா 2 + ஜேக்கு பதிலா 2 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 2 2 கூட்டினோம்னா 4 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3 ஈக்குவல் டு 4 அடுக்கு 3னா பாருங்க. 4 அடுக்கு 3 64 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பை 3 அப்படியே வந்துடும் சரியா. இதை கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது A23 கண்டுபிடிப்போமா. A23னா என்ன அர்த்தம். ஐக்கு பதிலா 2 ஜேக்கு பதிலா 3 பாருங்க. ஐக்கு பதிலா 2 ஜேக்கு பதிலா 3 பிரதிடுமா. ஐக்கு பதிலா 2 + ஜேக்கு பதிலா 3 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 2 3 கூட்டினா 5 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3. 5 அடுக்கு 3னா 5 3 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 பெருக்குங்க. 5 25 25 125 125 பை 3 125 3 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது A23 A23 முடிச்சிட்டோம் இல்லையா. பாருங்க 6 இது முடிச்சுட்டா இதை ஆரம்பிக்க போறோம். A31 ஸ்டார்ட் பண்ணுமா. A31 என்ன பாருங்க. ஐக்கு பதிலா 1 ஐக்கு பதிலா 3 ஜேக்கு பதிலா 1 பாருங்க. ஐக்கு பதிலா 3 ஜேக்கு பதிலா 1 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 3 1 கூட்டினா 4 அடுக்கு 3 பை 3. 4 அடுக்கு 3னா பாருங்க 64 பை 3 சரியா. அடுத்து கண்டுபிடிக்க போறது A32 கண்டுபிடிப்போமா. பாருங்க. A32 ஈக்குவல் டு ஐக்கு பதிலா 3 ஜேக்கு பதிலா 2 பாருங்க. I + J அடுக்கு 3 ஐக்கு பதிலா 3 + ஜேக்கு பதிலா 2 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு 3 2 கூட்டினா 5 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் பை 3 அப்படியே வந்துடும் பாருங்க. 5 அடுக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை 125 பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்ம கடைசி உறுப்பு எடுத்து எழுத போறோம். என்ன A33 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க.
ஐக்கு பதிலாக 3 தான், ஜேக்கு பதிலாக 3 தான். அப்போ ஐ ப்ளஸ் ஜே அடுக்கு 3. ஐக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஜேக்கு பதிலாக 3 அடுக்கு 3 பை 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க 3 கூட்டினா 6 அடுக்கு 3 பை 3. 6 அடுக்கு 3னா 6 3 தடவை எழுதி பெருக்கணும். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6 36 36ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 216. 6 36 36 216. ஏன்னா 6 அடுக்கு 3 இந்த பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 1 3 3 7 3 21 2 3 6. அப்போ என்ன வந்திருக்கு 72. எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படியே நிறுத்திடக்கூடாது, ஃபுல்லா எடுத்து எழுதணும். பாருங்க ஏன்ற அணியில என்னென்ன இருக்கு பாருங்க. A11 A12 A13 இங்க இருக்கு பாருங்க. A11 A12 A13 8/3 9 64/3 எழுதிடுவோமா? 8/3 9 64/3. அடுத்து பாருங்க A21 A22 A23 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. A21 A22 A23 இருக்கா? அப்போ 9 64/3 125/3. லாஸ்ட்ல A31 A32 A33 இருக்கா? பாருங்க A31 64/3 125/3 72. எடுத்து எழுதிடுமா? பாருங்க 64/3 125/3 கடைசியில் என்ன இருக்கு 72. கரெக்டா பிராக்கெட் போட்டுங்க. இதான் என்னது அணி பிராக்கெட்ஸ். இதான் என்னது நமக்கு தேவையான அணி. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.